கண்களை மெதுவாக மூடுங்கள். ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுக்குங்கள். இந்த நிமிடம் உங்கள் மனதில் இருக்கும் எல்லா கவலைகளையும் ஒதுக்கி வையுங்கள். முருகனை நினைத்து உள்ளத்தை தூய்மைப்படுத்துங்கள். அவன் அருள் இப்போது உங்களைச் சூழப் போகிறது. வேலே துணை, வேலே துணை. இன்று நாம் கேட்கப் போகும் கதை முருகனுக்கு பிடித்த உணவுகள். தேன், பஞ்சாமிர்தம். மலைகளில் வாழும் குமரன், மயில் வாகனன், வேல் ஏந்திய வீரன், அழைத்தால் ஓடி வருபவன், அழுதால் அருள் புரிபவன். அவனுக்கு பொன்னும் வேண்டாம், புகழும் வேண்டாம், வேண்டுவது ஒன்றே, உள்ளம் நிறைந்த பக்தி. அந்த பக்தியை அறிய ஒரு நாள் முருகன் மனிதர்களை சோதிக்க நினைத்தார். ஒரு மலை கிராமம். அங்கே வாழ்ந்தான் முத்தன் என்ற ஏழை மனிதன். அவனிடம் செல்வமில்லை, சொத்தில்லை. ஆனால் முருகன் மீது அளவில்லா நம்பிக்கை. ஒவ்வொரு கிருத்திகைக்கும் அவன் கோவிலுக்கு செல்வான், வெறும் கைகளோடு. ஒரு நாள் காட்டில் வேலை செய்து கொண்டிருந்தபோது முத்தன் ஒரு தேனீக்கூட்டை கண்டான். அதிலிருந்த இனிய தேனை பார்த்ததும் அவனின் கண்கள் கலங்கின. அவன் மனதில் ஒரே ஒரு எண்ணம் மட்டும், இதில் ஒரு துளி கூட எனக்காக வேண்டாம், முழுவதும் முருகனுக்கே. மிக கவனமாக சிறிதளவு தேனை எடுத்தான். அதை தன் உயிர் போல பாதுகாத்தான். அந்த தேனை ஒரு சிறிய பாத்திரத்தில் வைத்து நேரே கோவிலுக்கு சென்றான். கோவிலில் பெரிய பெரிய நிவேத்தியங்கள், பால், பழங்கள், இனிப்புகள். முத்தன் ஒரு மூலையில் நின்று தன் கையில் இருந்த சிறிய தேனை வைத்தான். கண்ணீருடன் சொன்னான், கந்தா, இதுவே என்னிடம் இருப்பது. என் மனம் முழுசும் உனக்கே. அந்த நிமிடம் கோவில் முழுவதும் ஒரு இனிய தேன் வாசனை. விளக்குகள் தானாக பிரகாசித்தது. முருகன் சிலையின் முகத்தில் ஒரு மென்மையான புன்னகை. ஒரு குரல் ஒலித்தது, உணவின் அளவு அல்ல, பக்தியின் இனிமைதான் முக்கியம். அதே நேரம் பழனி மலையின் அடிவாரத்தில் ஒரு வயதான மூதாட்டி தன் குடிசையில் முருகனை நினைத்து ஒரு நிவேத்தியம் தயாரித்தாள். அவளிடம் அதிக பொருட்கள் இல்லை, ஆனால் 5 தூய பொருட்கள் இருந்தன. வாழைப்பழம், தேன், நெய், வெல்லம், கற்கண்டு. அவள் மெதுவாக சொன்னாள், கந்தா, இவை எல்லாம் என் உழைப்பின் பலன். இதில் என் பக்தியை கலந்து உனக்கு அர்ப்பணிக்கிறேன். அந்த 5 பொருட்களையும் ஒன்றாக கலந்து அவள் செய்ததுதான் பஞ்சாமிர்தம். அவள் அதை முருகனுக்கு நிவேத்தியம் செய்ததும் பழனிமலை முழுவதும் ஒரு இனிய அமைதி. முருகனின் அருள்வாக்கு ஒலித்தது, இந்த 5 பொருட்களிலும் உன் தூய உள்ளம் கலந்திருக்கிறது, அதனால் இது எனக்கு அமிர்தமாக மாறியது. அப்போது மயில் மீது முருகன் தோன்றினார். அவர் சொன்னார், தேன் உள்ளத்தின் இனிமையை காட்டுகிறது, பஞ்சாமிர்தம் மனிதனின் 5 உணர்வுகளும் ஒரே இறைவனில் ஒன்றாக கலப்பதை காட்டுகிறது. அதனால்தான் தேன் மற்றும் பஞ்சாமிர்தம் எனக்கு மிகவும் பிடித்த உணவுகள். அன்று முதல் முருகனுக்கு தேன் மற்றும் பஞ்சாமிர்தம் முக்கிய நிவேத்தியங்களாக மாறின. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் ஒன்றுதான், உணவின் சுவை முக்கியமல்ல, அதில் கலந்த பக்திதான் முக்கியம். அன்று முதல் முருகனுக்கு தேன் மற்றும் பஞ்சாமிர்தம் முக்கிய நிவேத்தியங்களாக மாறின. உணவின் சுவை முக்கியமல்ல, அதில் கலந்த பக்திதான் முக்கியம். இன்று நீ கோவிலுக்கு வெறும் கைகளோடு சென்றாலும் கவலைப்படாதே. உன் மனம் தேன் போல இனிமையாக, பஞ்சாமிர்தம் போல தூய்மையாக இருந்தால் முருகன் நிச்சயம் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால் குரல் அண்ட் கிரேலிங் சேனலை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.